எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து பிரியாவை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு. தீபாவளி வருஷம் கொடுத்துட்டு வந்தது. இதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க பிரியாவை பார்த்து. அதனால வந்து நான் போயிட்டு வரேன், பிரியா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த சமயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமாக மழை தான். சரி, இப்போ 4-5 நாள் பெஞ்சுனே இருக்குது. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால கிளம்பிட்டேன் நான். அப்புறம் வந்து பிரியாவுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னே தோசைக்கல் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன். நீங்கள் அது பழசாயிடுச்சா, சரி எனக்கும் ஒரு தோசைக்கல் வேணுமானுச்சு. இங்கேயே நம்ம வீட்டில் தோசைக்கல் இல்லை. நீங்கள் லூலு மாலுக்கு போனாங்களா, நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா 1100 ரூபாய். இது 2 தோசைக்கல் வாங்கினேன். ஒன்று நமக்கு இங்கே வீட்டுக்கு, ஒன்று நம்ம பிரியாவுக்கு. அப்புறம் பிரியாவுக்கு பிடிச்ச கேக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் நல்ல பூவெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு பிரியா விட்டு கிளம்ப போகிறோம். வாங்க, நம்ம தோட்டத்தில் வெள்ளை சாமந்தி பூத்துருக்கு. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கணும். ஏன்னா நான் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகுங்களா, அதுக்குள்ளே வந்து பூவெல்லாம் வந்து ரொம்ப வந்து இதுவாக இந்த வெயிலுக்கு மழைக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து பிரியாவுக்கும் எடுத்து போகலாம், பூஜை ரூமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூ பறிக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்களேன் எப்படி பூத்துது பாருங்க. பூ சூப்பராக பூத்துருச்சு பாருங்க. இன்னும் நிறைய மொட்டு இருக்கு. அன்னைக்கு பார்த்ததோட நிறையா இல்லை, இன்னும் மொட்டு நிறைய இருக்கு. நல்லா பூத்துருச்சு. இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு வாரம் வரத்துக்குள்ள இது எல்லாமே வந்து மலர்ந்து இதுவாகிடும். அதனால இந்த பூத்த பூவெல்லாம் பறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 பூ இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம வச்சுட்டுன்னு வச்சிங்களேன், அழகாக இருக்கும் சூப்பராக. இதே மாதிரி எல்லா பூவும் நம்ம பறித்து எடுக்கலாம். இன்னுமா வந்து பூ இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாகவே மொட்டு தான். அது நல்லா வெடிச்சு வந்தால் தான் பெருசாக வரும். அதனால் வேஸ்ட்டு அது மாதிரி எடுக்கிறது. நான் தேவையான அளவுக்கு மட்டும் இந்த மஞ்சள் கொஞ்சம் இருந்தது, இந்த ஒயிட்டு இது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம போயிட்டு கிளம்பலாம். ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறோம். 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை எடுத்த அதே பாத்திரத்தில் 1/2 கப்பு வந்து வெள்ளை எள் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுப்பட்டுடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளு வந்து வறுத்துக்கிட்டோம். இதை நல்லா சூடு ஆறட்டன்னு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை எடுத்த அதே கப்பில் 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இந்த வெல்லம் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அந்த கப்பில் வந்து 1/4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கையில் அப்படி தொடும் போது நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டும் போது நம்ம இறக்கிடலாம். எடுத்து வேறு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். நான் வெல்லம் எடுத்து அதே கப்பில் 2 கப்பு வந்து தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன் கடாயில். வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை எள்ளும் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் சூடு இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், வெல்லம் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தானது தான். இந்த மாதிரி லட்டுலாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். செஞ்சுட்டு உடனே நமக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் வச்சு ஒரு லட்டு செஞ்சிட்டோம்.